இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடுகு போட போகிறோம். கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட போகிறோம். கடலெண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது என்ன சோறுன்னா பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா கடுகு வெடிக்கிட்டோம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை இருக்குது, பூண்டு இருக்குது. ஓகே, பூண்டு சாதத்துக்கு பூண்டு முக்கியம். ஓகே, இப்போ கடுகு வெடிக்கிட்டோங்க. வெடிக்கிற சத்தம் கேட்குதா? கடுகு வெடிச்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு செவந்து வரட்டும். செவந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். செவக்கட்டுங்க. முக்கால்வாசி செவந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் செவக்கட்டாங்க. ஓகே, அது கூட கருவேப்பிலையும் போட்டுருவோம். இப்போ காய்கறி ஒன்றும் இல்லைன்னா இதேமாதிரி பூண்டு வதக்கி மிளகாத்தூள் போட்டு அப்படியே சோத்தை கிளறி சாப்பிட்ருவோம். அவ்வளோதான் இன்றைக்கி நான் செஞ்சிகிட்ருக்குறேன். இன்றைக்கி பார்த்தா காய்கறி ஒன்றும் இல்லை, தக்காளி இல்லை, அப்புறம் ஒன்றுமே இல்லை. சரி, இதை செஞ்சுக்குவோம். சின்ன வயசுலலாம் நாங்கள் என்ன செய்வோம், டக்குன்னு பசி எடுத்துருச்சுன்னா டக்குன்னு இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். அது ஞாபகத்து வந்து சரி இதேமாரி இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு இப்போ நான் செஞ்சிகிட்ருக்குறேங்க. பார்த்திங்கன்னா பூண்டு செவந்துருச்சு. இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டு தாளிக்கலாம். ஏன்னா மாத கடைசின்னு சொல்கிற மாதிரி இது வார கடைசி, சனிக்கிழமை ஆகிட்டு. நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வாங்கணும். அதனால் கடைசியாக இருந்த ஒரு வெங்காயத்தை போட்டிருக்குறேன். ஆனால் பூண்டு நிறையா இருக்குது, வெங்காயம் மட்டும் தீர்ந்துட்டு நாளைக்கு தான் வாங்கணுங்க. இப்போ செவக்கட்டும். பார்த்திங்கன்னா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ தனி மிளகாத்தூள். ஓகே, காரத்துக்கு தகுந்தது போட்டுங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்தபடியாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் தேவைக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்க்காதீங்க, கரையாது. அதனால் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர். அவ்வளவுதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுங்க. இப்போ சாப்பாடு இருக்குது. இந்த சாப்பாட்டில் கொஞ்சமாக பாருங்கள் நல்லெண்ணெய் தர வைக்கலாம். நல்லெண்ணெய் சுட்டு விட்டுட்டு அது இப்படி கையால் கிளறி விட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா கிளறி விட்டாச்சு. இப்போ கரண்டியில் வச்சு எடுத்து போட்டு கிளறிக்கலாங்க. சோத்தை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதேமாரி சாப்பிட்ட அனுபவம் இருக்குங்க. ஓகே, சரி. இப்போ கிளறிக்கலாங்க. இந்த சோத்து கரண்டி சோத்துலேயே போட்டுடணும். இப்போ எந்த கரண்டியில் கிளறணுங்களோ அந்த கரண்டியில் கிளறிக்கலாங்க.
நல்லா வாசனையாக இருக்குது. நான் ஒரு கையில் ஃபோனு பிடிச்சிட்டு ஒரு கையால் கிளறேன்னா அதை லேட் ஆகுதுங்க. நல்லா பொலன்னு இருக்கா. இது வந்து மதியம் வடித்த சோறு. இப்போ நைட்டுக்கு ஒன்றும் இல்லை தொட்டுக்க பண்ணேன். அதை என்ன இதை மாதிரி கிளறியாச்சுங்க. சூப்பர். சாப்பிட்டு பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த பூண்டை வந்து எந்த அளவுக்கு செவக்க விட்றோம்ல நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு சோறு. இதேமாரி காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. காரம் சுள்ளுன்னு நல்லாயிருக்குங்க. இதுமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.